முதலமைச்சர் விஜய் பிரச்சார மூடில் இருந்து விலகி அரசாங்க மூடுக்கு வர வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை போர்க்கால அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வலியுறுத்தார். மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னும் நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி சென்றிருந்தார்கள். அவர்கள் இன்னும் தேர்தல் பிரச்சாரம் அந்த மூடுல இருந்து இன்னும் வெளியே வராத மாதிரி தோன்றுகிறது. 6 மாசம் யாரும் பேசாம இருக்கணும்னு சொன்னீங்க அப்படின்லாம் நாம அதை ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கொள்ளவே முடியாது. எதிர்கட்சிகள் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பில் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பாஜகவின் அனைத்து அடிப்படை பொறுப்புகளில் இருந்தும் விலகினார் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை. தனது விலகல் கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் வழங்கியதாக தகவல். பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை செப்டம்பரில் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆதரவாளர்களை கட்சியில் இணைக்க திட்டம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அண்ணாமலை சந்திப்பு. தேர்தல் தோல்வி மற்றும் பதவி விலகலுக்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்ததாக தகவல். பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகிய நிலையில் மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவசரமாக டெல்லி வருமாறு கட்சி தலைமை அழைப்பு. தலைமை அழைப்பை ஏற்று இன்று இரவே நைனா நாகேந்திரன் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. வழக்கை எதிர்கொள்ள வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் சதீஷ்குமார் உத்தரவு. அரசியல் கட்சிகள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் ஏற்படும் அசம்பாவிதங்களில் பலியானவர்களுக்கான இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டுமா? 2 வாரங்களில் தமிழ்நாடு அரசு பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா, புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு மேலும் ஓராண்டு தடை. மே 23ஆம் தேதியோடு புகையிலை பொருட்களுக்கான தடை முடிந்த நிலையில் தமிழ்நாடு அரசு உத்தரவு. முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் திடீர் சந்திப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து பேச்சு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க தமிழக வெற்றி கழகம் முடிவு என தகவல். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக எதிர்பார்ப்பு. கோடை விடுமுறைக்கு பின் திட்டமிட்டபடி நாளை மறுதினம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும். அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். போதைப்பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா? இதுதான் மாற்றமா? சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனை தட்டி கேட்ட இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி. காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என இபிஎஸ் குற்றச்சாட்டு. உங்கள் உதவியாளர் வீட்டு விழாவை சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்தீர்களா எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு கேள்வி. முந்தைய ஆட்சி காலத்தை விட தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தமிழக அரசை எப்படி குறை கூற முடியும் எனவும் கேள்வி.
தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு என்கவுண்டர் மட்டும்தான் தீர்வு எனவும் பேட்டி. தமிழ்நாட்டில் மின்தடை ஏற்படும் இடங்களில் விரைந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது மின்வெட்டு குறைந்துள்ளது. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். அதிமுகவுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு தலைவர்கள் மதிப்பளிக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தல். தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமெனவும் அழைப்பு. பதவி சுகம் அனுபவித்துவிட்டு அதிமுகவை அழிக்க நினைக்கும் ஒரு சிலரின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என இபிஎஸ் திட்டவட்டம். கட்சிக்கு ஏற்பட்டுள்ள சோதனையை கண்டு நிர்வாகிகள் தொண்டர்கள் மனம் தளர வேண்டாம் எனவும் வேண்டுகோள். அதிமுகவை காலி செய்ததே எடப்பாடி பழனிசாமி தான் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. திமுகவிற்கு செல்ல விருப்பம் இல்லாத அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவில் இணைகிறார்கள் எனவும் பேட்டி. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது நிர்வாகிகளிடையே சங்கடத்தை ஏற்படுத்தியது. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட நிர்பந்தித்தார்கள் எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. சென்னை தலைமைச் செயலகத்தில் பார்வையாளர்கள் வருகைக்கு கட்டுப்பாடு விதித்தது தமிழ்நாடு அரசு. முன் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் ராஜினாமா. செப்டம்பர் மாதம் வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் பதவியை ராஜினாமா செய்தார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம். 11 மாவட்ட ஊராட்சிகள், 40 ஊராட்சி ஒன்றியங்கள், 177 கிராம ஊராட்சிகளில் எல்லை மறுவரையறை செய்தல் குறித்து விவாதம். மேகதாது அணைக்கு எதிராக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டம். வைகோ, தனியரசு, திருமுருகன் காந்தி மற்றும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்று முழக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க 2 அதிகாரிகள் நியமனம். பதிவுத்துறை துணைத் தலைவர், மாவட்ட பதிவாளர் ஆகியோரை கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து பதிவுத்துறை தலைவர் உத்தரவு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வேதாந்தா குழும தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. தமிழகத்தில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் வெளிப்படையாக காட்சிப்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிகள் இயக்குனர் அதிரடி உத்தரவு. சென்னை தலைமைச் செயலகம் அருகே வாயு கசிவு ஏற்பட்டதால் கடும் புகை மூட்டம். மூச்சு திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்டுடியோவில் தனது 83வது பிறந்தநாளை கொண்டாடிய இசைஞானி இளையராஜா. ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இசை உலகின் மகுடமாக திகழ்ந்து வரும் இசைஞானி இளையராஜா தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறார். உங்கள் இசை இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் ஊக்கமாகவும் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து.
இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். அன்னக்கிளியில் தொடங்கி சிம்போனி வரையிலான ராஜாவின் ராஜாங்கம் தொடரட்டும் எனவும் வாழ்த்து. பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி. வாழ்த்து தெரிவித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியீடு.